ஆனா நிர்மலா சொல்றாங்க, பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டுல. நிறைய விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது இருக்கு. ஆனா இவங்க வந்து மும்மொழி கொள்கை, ஆ தொகுதி மறுவரைன்னு சொல்லிட்டு மக்களை குழப்புறாங்க, நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு விமர்சனத்தை சரி, பேசுறதுக்கு பல மொழி கொள்கை இருக்குல்ல. நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர், மெட்ரோ மதுரை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணி விட்டுற வேண்டியதானே? சர்வ சிக்ஷா அபியான், சமக்கர சிக்ஷா அபியானுக்கும் பிஎம்ஸ்ரீக்கு எதுக்கு கப்பல் பண்ணிட்டு ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்க? அதை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ண வேண்டியதுன்னா ஏன் வந்து நார்த்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து டிசாஸ்டர் ஃபண்ட் ரிலீஃப் ஃபண்டை வந்து அதிகமாக கொடுத்துட்டு, கேட்குறத விட கூட கொடுத்துட்டு, தமிழ்நாடுக்கு கேட்டாலும் 10% கூட கொடுக்க மாட்டீங்க, 1% கூட கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்போ அதெல்லாம் செய்ய வேண்டியதானே நீங்க? தமிழ்நாட்டுக்கான அனைவருக்கும் பேங்க் அக்கௌண்ட், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் கழிவறை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே எல்லாரும் கொண்டு போய் நாங்க சேர்த்துட்டு இருக்கோம். கழிவறை இவங்க ஃபங்க்ஷன், அது இவங்களுடைய திட்டம். அது ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணதில் 60%, இவங்க 40% தானே கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணதில் 60%, அது யாருடைய கான்ட்ரிபியூஷன்? தமிழ்நாடு ஏற்கனவே அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் கழிப்பிடத்தில் அட்வான்ஸாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஆளக்கூடிய ஸ்டேட்டுக்கு நீங்கள் அது பெனிஃபிட்டாக இருக்க ஒழிய யாருக்கு இங்கே பெனிஃபிட்டாக இருக்கு? அப்போ நீங்கள் எதுக்கு வந்து சமஸ்கிருதம் உள்ள நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டாந்து தமிழ்நாட்டு மேலே திணிக்கிறீங்க? ஏன் மும்மொழி திட்டத்தை திணிக்கிறீங்க? ஏன் வந்து இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில், கேந்திரிய வித்யா பள்ளிகளில் ஒரு தமிழ் ஆசிரியர் கூட பெர்மனன்ட் டீச்சர் போடலை? சமஸ்கிருதத்துக்கு 58 ஆசிரியர் எப்படி போட்டீங்க? சமஸ்கிருதம் எத்தனை பேர் படிக்கிறான்? ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கக்கூடாதா நீங்கள்? ஏன் பண்ண மாட்டேறீங்க? ஏன் சிபிஎஸ்சி பள்ளியில் தமிழ் படிக்க வைங்க. வந்து வரவெல்லாம் பொய்யா டேட்டா கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். 54 லட்சம் பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். 28 லட்சம் பேர் வந்து ப்ரைவேட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறான். 1500 ஸ்கூலில் தான் சிபிஎஸ்சி படிக்கிறான். 54 லட்சம் பேரும் ஹிந்தி படிக்கிறான்னு ஒருத்தன் வந்து பேசிகிட்டு இருக்கான். எப்படி? அப்போ பொய்யா வந்து பேசுகிறீங்க. பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமான கொள்கைகளை நீங்கள் முன்னெடுத்து போகிறீங்க. அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களது அன்பை எப்படி பெற முடியும்? சொல்லுங்கள், நீங்கள் எப்படி பெற முடியும்? பூரி ஜெகநாதருடைய பட்டய சாவி வந்து திருடப்பட்டு தமிழ்நாட்டில் ஒளித்து வைக்கப்பட்டுன்னு சொன்னவர் தானே மோடி. தமிழனை திருடன்னு சொன்னவர் தானே மோடி. ஓகே, அப்போ பிரச்சாரத்துக்கு தமிழன் நீங்கள் பயன்படுத்திக்குவீங்க. சரி, 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்புடைய பயன்பாடு தமிழகத்தில் இருக்குன்னு எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிருக்கானே. இதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காரா மோடி? அப்போ பெருமை தானே அது? தமிழ்நாட்டினுடைய பெருமை இந்தியாவுடைய பெருமை இல்லை.